இப்போ சரத்குமார் சார் பொறுத்தளவு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு அப்படியே இருக்காரு. சிக்ஸ் பேக்கே கிடையாது. சிக்ஸ் பேக்கே அது வந்து ஒரு மாயையா உருவாக்கிட்டாங்க. ஒரு சிலர் நல்ல மாங்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட் தான். ஆனால் ரெண்டையும் பண்ணி போட்டு தூங்குனா அது ஒன்றுமேலாம் போயிடுது. சுகரு பிபி உள்ளவங்கலாம் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும்? அவங்க வந்து வெயிட் சம்மந்தப்பட்டது போயிடவே கூடாதுங்க. உங்கள் கேம் உங்க ஹீரோ யாரு? அபிகோ ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்து பாரு, மனசு சிக்ஸர் அடிக்கும். இது நம்ம கிரவுண்ட் மச்சே. ஹாய் அபிகோ ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருப்பூரில் நம்பர் 1 ஜிம்மில் தான் இருக்கேன். GAM பாப்புலர் ஜிம். என் பேர் முகமது யாசின். கிட்டத்தட்ட திருப்பூரில் வந்து 25 வருஷமாக ஜிம் வச்சு நடத்திருக்கோம். ஒரு 20,000 பேருக்கு மேலே நம்ம கோச் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கோம். செலிபிரிட்டிஸ் நிறையா இருக்காங்க. நம்ம ஜிம்மில் செஞ்சவங்களே கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து வெளியே ஜிம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் லெவலில் நிறைய வச்சு நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எங்களோட இதே வந்து இயற்கையான முறையில் கொண்டு போகிறதுன்ற எங்களுடைய டார்கெட்டாக வச்சுருக்காங்க. எஸ், இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாஸ்டர், எப்போவுமே வந்து நம்ம ஜிம்மு வச்சுருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா சினிமாவோட டச் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு சினிமாவோட டச் இருந்திருக்கா? அதை பற்றின அனுபவங்கள் இருந்திருக்கா? எங்கள் ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நான் வந்து ஜிம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஷூட்டிங் வந்து அங்கே நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசி படம், சரத்குமார் படத்தில் வரக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து ஒர்க் அவுட் அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் யார் வந்தாலும் அவங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் 15 வயசு 16 வயசு இருக்கும்போது ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவேன். என் கூட சேர்ந்து அவங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதனால் வந்து என்னோட டச் அப்படிங்கிறது செலிபிரிட்டிகளை வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து இருக்குது. மேலும் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. ஓகே, எந்த ஹீரோ வந்து பயங்கர பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ சரத்குமார் சார் பொறுத்தளவு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு அப்படியே இருக்காரு. நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு. என்னோட இப்போ வீடியோக்கு போட்டோ கூட காட்டினேன். அதே மாதிரி சூர்யா வந்து நல்லா ஒர்க் அவுட் மெயின்டைன் பண்ணுறாரு. அதே மாதிரி வரக்கூடிய செலிபிரிட்டி நடிகர்களும் வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பாடி வந்து பயங்கர ஃபிட்டாக வச்சுருக்கீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து அர்னால்டு, அது இந்தியாவில் மிஸ்ட் இந்தியா வாங்கினார். அந்த காலத்துலேயே வாங்கின பாம்பே சம்பத் இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் மிஸ்டர் வேர்ல்டு வாங்கினவர் இருக்காரு. அரசு இருக்காரு. அவரை அர்ஜுன் அவார்டு வாங்கின பாஸ்கரன், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஓகே, ஓகே மாஸ்டர், இப்போ வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாஸ்டராக இருக்கீங்க. இது ஆரம்ப ஸ்டேஜில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரகிளை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்தோன்னா கோபி வந்து என்னோட மேரேஜ் வந்து 2000 வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒர்க்குக்காக வேண்டி நாங்கள் திருப்பூர் வந்துட்டோம். கம்பெனி ஒர்க்குக்காக வேண்டி வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து எக்ஸைஸ் வந்து ஆர்வம் நம்மளால் விட முடியல. அதனால் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சாலை ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு அது ஒய்ஃபோட நகை அடமானம் வச்சு தான் வந்து அந்த சாலை போட்டாங்க. சாலையில் வந்து ரெண்டு தம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம ஜிம்மே நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கார பசங்கள்லாம் வந்து சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எக்ஸசைஸ் பண்ண நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு காட்டி அட்மிஷன் 100 ரூபாய், மாதம் 50 ரூபான்னு சொல்லி போட்டு முத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 100 ரூபா கொடுப்பாங்க. 100 ரூபா வாங்கிட்டு போய் ஒரு 2 தம்பிள்ஸ் வாங்கிட்டு வருவேன். அடுத்து ஒரு 4 பேர் வருவாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு பொருள் வாங்குவேன். அப்படி வாங்கி தான் இறைவனாரில் இன்றைக்கி மிக பிரம்மாண்டமான ஒரு ஜிம்மாக உருவாக்கியிருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மக்கள்லாம் மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல், தஞ்சாவூர், திருச்சி அவங்கெல்லாம் வந்து உடற்பயிற்சியில் எப்பவுமே ஆர்வம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுடைய உடல் பாகம் அப்படி எல்லாமே வந்து வீரமிக்கவங்க. அவங்க திருப்பூருக்கு வந்தாங்கன்னா முதல் ஜிம் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போவோம். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு தான் ஜாயின் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இருந்த காலகட்டத்தில் நான் இருந்தோம். அதனால தான் நம்மளோட ஜிம் வளர்ச்சிக்கான நம்முடைய மக்கள் நம்மளுடைய வீரத்தோட அதனால தான் இப்போ இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அதெல்லாம் போகிறப்ப நம்மகிட்ட இருக்க தமிழ்நாட்டு வீரம் தான் நமக்கு ஒரு முக்கியமான காரணம். சூப்பர் மாஸ்டர், உங்களோட ஸ்பீச்சை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி வைப் ஆயிடுச்சு. இந்த பாடி எதாவது டெவலப் பண்ணி உங்கள் பாடி மாதிரி கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க, உங்களுக்கு இருக்குது வயிறு ஃபேட் மட்டும் தான். அதை மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா போதும், ஃபிட் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஓகே மாஸ்டர்.
மாஸ்டர் ஜிம்முக்கு போகக்கூடிய ஏஜ் எது? எந்த ஏஜ்லேருந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஏன்னா பேசிக்காக 14 வயசுலேருந்து எந்த வயசு வேணால் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாங்க. 90 வயசு வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாங்க. வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், இதோட டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்கள். ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்பு பொதுன்னு இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து ஃபேட் லாஸ். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில வந்து ஃபேட் கம்மியாகாது, ஆனால் வந்து மசில் பில்டப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு வெயிட்டும் குறையும். ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டோடு சேர்ந்து ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஒர்க் அவுட்டு வெயிட் ஜிம்மில் வந்து வெயிட் கம்மியாக போட்டு கவுண்டிங் ஜாஸ்தி இருப்பாங்க. பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? பெல்லி ஃபேட்டை போகிற மெயின் கார்டியோ எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும். அப்புறம் அதை தவிர வெயிட் ட்ரைனிங் சேர்ந்து பண்ணணும். அதோட டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணலாம்? அதிகபட்சம் 1 hour பண்ணால் போதும். கார்டியோ பண்ணுறது நல்லதா இல்லை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லதா? இப்போ கார்டியோ பண்ணால் தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதோடு சேர்ந்து வெயிட் ட்ரைனிங் சேர்ந்து பண்ணணும். நேச்சுரல் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் எது எதில் இருக்குது? கிழங்கு வகையில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி காய்கறி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம எடுக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க, அப்புறம் பிபி அதிகமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஜிம்முக்கெல்லாம் போகலாமா? தாராளமாக போகலாம். ஆனால் ஜிம்முனா பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெயிட் போட்டு இழுப்பாங்க, அடிப்பாங்க. அப்படி எல்லாமே கிடையாது. நீங்கள் சாதாரண இப்படி செஞ்சாலும் ஜிம்மு தான், வெயிட் போட்டாலும் ஜிம்மு தான். அதனால் வந்து அவங்களுக்கு உண்டான ஒர்க் அவுட் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. விமன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து நல்லதா கெட்டதா? அவங்க ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உமன்ஸ் வந்து கம்பல்சரி வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும். கடைசி காலத்தில் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். கம்பல்சரி இதாக இருக்கும். எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கலாம்? அதான் குழந்தை அவங்க வந்து 14 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் பண்ணலாங்க. இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, 2 பேருமே 6 பேக் வைக்கலாமா? இல்லை, 6 பேக்குங்கிறது பொதுவாக வந்து வராது. 6 பேக்கே கிடையாது. 6 பேக்கே அது வந்து ஒரு மாயையாக உருவாக்கிட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம உடம்புக்கு வாட்டர் லெவலில் வாட்டர் பூரா எடுத்தீங்கன்னா தான் அது காம்படிஷன் நேரம் அவனுக்கே வந்து அந்த 1 மணி நேரத்துக்கு 6 பேக், அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா 6 பேக் அவருக்கே இருக்காது. ஓகே ஓகே. அப்போ 6 பேக் வைக்கிறது வந்து கெடுதல் உடம்புக்கு? கண்டிப்பாக கெடுதல். பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து அதிகமாக இந்த விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? ஏன்னா பிகினருக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி. அவன் ஆர்வம் ஜாஸ்தி என்னன்னா வெயிட் வச்சா போடணும், ஹெவியாக பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி பண்ணவே கூடாது. பொறுமையாக மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ படிப்படியாக சொல்கிறாரோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு வந்து ஆர்வத்தில் வந்து வெயிட் போட்டுறாங்க. மாஸ்டர் அந்த போயிட்டாருன்னா இருக்கிற வெயிட் போட்டுருவாங்க. அதுதான் அவங்க பெரிய பெரிய மிஸ்டேக். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்த்துக்குவாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, அதை பார்த்து இங்கே செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் வந்து ஃபாஸ்ட்டாக வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து நல்லதா கெட்டதா? ரொம்ப கெட்டது. ஓகே. எதுவுமே வந்து படிப்படியாக தான் குறையும். ஏன்னா நம்மளோட உணவு முறை, வாழ்க்கை முறை எப்படி போகணுமோ அதே மாதிரி தான் உடற்பயிற்சி முறையும் கொண்டு போய் நம்ம குறைக்கணும். செயற்கையாக பண்ணக்கூடாது. ஓஹோ. செயற்கையாக பண்ணால் கண்டிப்பாக மினிமம் மாதம் 2 கிலோக்கு மேலே ஏறக்கூடாது, 2 கிலோக்கு மேலே இறங்கக்கூடாது. ஜிம்முக்கு போகாமல் நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக பார்த்துக்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ், வார்ம் அப் எல்லாம் நிறையா இருக்குது, அதை பண்ணிக்கலாம். வெயிட் போகாமல் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணலாம். அதை நீங்கள் கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். ஆன்லைனில் பண்ணி ஆன்லைன் பண்ணிருக்கோம். இப்போ வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நல்லதா இல்லை ஈவினிங் டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதா? இப்போ பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மார்னிங் பண்ணணும். மற்ற உடம்பு குறைக்கணும், உடம்பு ஏற்றணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த டைம் வேணால் அவங்களோட கன்வீனியன்ட் டைம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஒர்க் பண்ணுறாங்க, காலையில் 6 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிடுறாங்க, 11 மணிக்கு தான் வராங்க. இந்த மாதிரி மாறவாமல் 2 டைம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஏதாவது நம்ம கேக்கு கொடுக்குறோம், அப்போ வந்து அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு கேக் சாப்பிட்டுட்டேன், நான் வந்து ஒரு 1 hour போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், நான் கெயின் வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குங்களாமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாள் உள்ளே போடணுமே டப்புன்னு போய் அதெல்லாம் குறைக்கலாம் முடியாது. அதனால் நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் எடுத்து மித்திர வந்து அப்சர்வ் பண்ணாது நம்ம உடம்புக்கு. இந்த ட்ரெட்மில்ல நடக்கிறாங்க இல்லையா, அது வந்து நல்லதா? இல்லாட்டி வெளியே கிரவுண்டில் போயிட்டு நடந்து போகிறாங்க இல்லையா, அது நல்லதா? ரொம்ப நல்லதுன்னா அப்படின்னா கிரவுண்டில் போய் நடக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நிற்கிற காலகட்டத்தில் வந்து டைம் இல்லை, வெளியே போகிறதுக்கு நேரம் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் விஐபியாக இருக்காங்க, செலிபிரிட்டியாக இருக்காங்க, அப்படிங்கிறவங்க வந்து நம்ம த்ரெட்மில்ல நடக்கிறது அது ஒன்றும் பெரிய இல்லை. ஆனால் ரெண்டுமே சேம் நம்ம ஆனால் பெனிஃபிட் வந்து அதுதான். வெளியில் நடக்கிறது இயற்கையான முறையில் ஏர் சர்க்குலேஷன் வந்து நடக்கிறது பெனிஃபிட். இதில் வந்து பர்சன்டேஜ் கம்மியாகும், அவ்வளோதான். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறவங்க, ஃபிட்னஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த கோல்டன் வேர்டு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, வாழ்க்கை உங்களுக்கு தான். இதை விட வேற என்னங்க வார்த்தை வேணும் நம்மளுக்கு? நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா.
மாஸ்டர் இப்போ ஃபிட்னஸ்க்கு வந்து 70%, டயட் ஒர்க் அவுட்டுக்கு வந்து 30% அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து உண்மையா இல்லை நம்மளுக்கு நாமளே மாயையாக பேசிக்கிறோமா? இல்லை கண்டிப்பாக ஒர்க் அவுட்டும் பண்ணணும், அதோட டயட்டும் ஃபாலோ பண்ணணும், அதோட ரெஸ்ட்டும் வேணும். ஒரு சிலர் வந்து நல்ல மாங்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட் தான். ஒருத்தர் மாங்குன்னு ஒர்க் அவுட் நல்லா சாப்பிடுவார், ஆனால் ஒர்க் அவுட் கம்மியாக பண்ணுவாங்க, அது வேஸ்ட் தான். ஆனால் ரெண்டையும் பண்ணி போட்டு தூங்கலினா அது ஒன்றுமேலாம் போயிருங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியன் டயட் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து பெஸ்ட்டாக, அது நம்மளுக்கு ஏற்றது தானா? ஆமாம், இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளோட உணவுங்கிறது நம்மளுக்கு இது வந்து 200% ரொம்ப பெட்டரான உணவு, நம்மளுடைய உணவு. வாட்டர் இன்டேக் வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம பாடிக்கு? ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புல 70% வாட்டர் தான் இருக்குது. அதனால் வாட்டர் இன்டேக் மினிமம் 2 லிட்டர்னாலும் கம்பல்சரி சாப்பிடணும். அது வந்து சிப் பண்ணி குடிக்கணும். இப்படி எடுத்து அப்படியே கடற்கடன்னு வாயில் ஊற்றக்கூடாதுங்க. அதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கிளாஸில் ஊற்றி எப்படி டீ காஃபி குடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு முடக்கும் உமிழ்நீர் பட்டு உள்ளே போகணும். அப்போ தான் அது நல்லது. மாஸ்டர், இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நல்லதா கெட்டதா? நல்லது, ரொம்ப நல்லது. ஆனால் நல்ல ஒரு ட்ரைனர், நல்ல ஒரு ஜிம்மு போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, அவங்க எந்தெந்த விஷயத்தில் வந்து அவங்க விழிப்புணர்வாக இருக்கணும்? அவங்க வந்து உணவில் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும், அதே உடற்பயிற்சியில் விழிப்புணர்வாக இருக்கும், ரெஸ்ட்டில் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கல்ல, இப்போ சுகரு பிபி உள்ளவங்கெல்லாம் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும்? அவங்க வந்து வெயிட் சம்மந்தப்பட்டது போயிடவே கூடாதுங்க. எல்லாமே வந்து கார்டியோ, ஃப்ரீ எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ், டச்சிங் இந்த மாதிரி மட்டும் தான் போகணும். ஓகே, நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால படிப்படியாக வந்து ப்ரெஷர் கண்ட்ரோலாக வரதும் சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிக்கல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து கார்டியோ பண்ணணும், யாரெல்லாம் கார்டியோ பண்ணக்கூடாது? இப்போ வந்து ரொம்ப ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி பண்ணணும். அதே வந்து பேக் பெயின், முதுகு வலி, மூட்டு வலி, உடம்புல இன்டர்னல் பெயின் இருக்கிறவங்க யாரும் வந்து கார்டியோ வந்து பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் தான் கார்டியோ ஒர்க் அவுட் வந்து ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை நடுங்குது, கால் நடுங்குது, ஒரு மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதுக்காக ரீசன் என்ன? ஏன்னா வந்து முறையாக வந்து வெயிட் ஜாஸ்தி போட்டு பண்ணுவாங்க, முறையாக வந்து கார்டியோலாம் பண்ணாமல் வெயிட் ஜாஸ்தி போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் வந்து கரெக்டாக வந்து சத்தான உணவு தொடர்ந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படி சாப்பிடலைங்கிற பட்சத்தில் நரம்பெல்லாம் வீக் ஆகி கண்டிப்பாக சேக் வரும். அதனால் ஒர்க் அவுட் அளவாக பண்ணணும், ப்ளஸ் வந்து சத்துள்ள சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்போ ஸ்டெராய்டை பற்றி உங்களோட கருத்து என்ன? இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு துரோகி எதிரி அப்படின்னா ஸ்டெராய்டு தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக ஒன்றாயிப்பாச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம் எல்லாமே. ஆனால் ஆரோக்கியத்தை இழக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து பெரிய பாடி பில்டர் மாதிரி காட்டணும், நரம்பெல்லாம் வெளியே வரணும், நம்மளை அப்படியே புகழணும், கை தட்டணுக்காக வேண்டி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி காம்படிஷன் ஏறுறாங்க. அது கண்டிப்பாக பாதிப்பு. ஏசி ஜிம் வந்து பெஸ்ட்டா இல்லை ஏசி இல்லாமல் பண்ணுறது நல்லதா? ஏசி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு லக்ஸுரிஸன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹீட் ஆகணும், பேர்னாக இருக்காக தான் ஒர்க் அவுட்டு. ஆனால் வந்து ஏசி கூல்லேயே வச்சுருந்தா அது என்னென்னு எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, அது ஒரு லக்ஸுரிஸன் கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏசி இல்லாமல் பண்ண ரொம்ப நல்லது. அபிகோ ஸ்போர்ட்ஸில் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறந்த சாதனையாளர்களை எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரது மிக சிறப்பான பணி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான், ஏன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். மிக சிறப்பாக நம்மளை பேட்டி எடுத்தார், அவருக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மூலிமா நிறைய பேர் வந்து ஜிம்மு வச்சுருக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாழ வச்சுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நிறைய சக்ஸஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ், ஓகே. அபிகோ ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ், இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு செம்மையாக வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா?